கட்டாச்சு. சூரிய பகவான் என்ன ஆவார்? சிறந்த பலனை செய்வார். கௌரவமான குடும்பத்தில் பிறக்க வைப்பார். 1, 5, 9ங்கிறது யார்? குரு. செவ்வாய் சூரியனுடைய சுயசாரம். அப்போ லக்னமும் அதே மாதிரி விழுந்தால் அப்போ அந்த லக்னம் அந்த ஜாதகர் மிக சிறப்பாக செய்வார்னு அர்த்தம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்றைக்கும் நினைக்கணும். அப்போ ஒரு பாவகத்துக்கு பாவக அதிபதி அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கும்போதும் இதில் ஒரு விஷயம் கண்ணுக்கு சரியாக தெரியும். இரண்டாம் பாவகம் அப்போ குடும்ப அமைப்பு, தன குடும்ப வாக்குஸ்தானம். அப்போ மேலே சொன்ன அத்தனை விஷயமும் இதுக்கு கண்டிப்பாக பொருந்தும். அப்போ லக்ன சுபர், லக்ன அசுபர்னு சொல்லுவாங்க. இயற்கை சுபர், இயற்கை அசுபர் தொடர்பு இல்லாமல், பாதகாதிபதி தொடர்பு இல்லாமல், மாரகாதிபதியோட தொடர்பு இல்லாமலும் நம்ம இருக்கும் பொழுது இந்த அமைப்பு என்ன ஆகும் அப்படின்னா சிறப்பாக செயல்படும். என்ன சிம்ம லக்னங்கிறது ஸ்திர லக்னமாக மாறும். ஸ்திர லக்னத்துக்கு போகும்போது என்ன நடக்கும்னா 9ஆம் அதிபதி தான் பாதகாதிபதி. அவர் 1, 5, 9க்குள்ளே இருந்தால் பாதகத்தை செய்யாமல் நீட்டாக பண்ணி கொடுப்பார். இதேவும் அவர் 6 to 12 கேந்திரத்துக்குள்ளே இருக்கும்போது தன்னுடைய தீய பலனை தான் செய்வார். பாதகாதிபதி தொடர்புங்கிறது யார்? இந்த இடத்துல 9ஆம் அதிபதிங்கிறது யாருன்னு பார்த்தா செவ்வாய். அப்போ சிம்மலக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் என்ன பண்ணுறாரு? கேந்திரமும் வாங்குறாரு, மூலத்திரிகணமும் வாங்குறாரு. அப்போ ஏக யோகாதிபதி தான். அதில் நெல், அதாவது சமமான அளவு தான். அவரால் ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை, ஈக்குவலாக கொண்டு போவார். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப், நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் லக்ன போகத்தை மட்டும்தான் பேசியிருக்கேன், சிம்மலக்கணத்தை வச்சு பேசியிருக்கேன். இப்போ அடுத்தடுத்து பேசலாம், நிறையா விஷயங்கள் இருக்குது.